வணக்கம் நண்பர்களே. கடந்த 2 வீடியோ நல்ல வரவேற்பு நீங்க கொடுத்தீங்க. அதனால இந்த 3வது வீடியோ நான் இப்ப ரிலீஸ் பண்றேன். போன 2 வீடியோ பார்த்து நிறைய பேரு நல்ல கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. நிறைய பேரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு லோன் வாங்குறதுக்கு எப்படி வழிமுறைகள் இருக்குங்கிறது தெரியாம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லோனுக்கு அலையணுமே, பேங்கா அலையணுமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எல்லாருமே இருக்காங்க. ஆனா அந்த எளிமையான முறை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், கண்டிப்பா நீங்க ஈஸியா லோன் வாங்கலாம். சோ அதுக்காக இந்த வீடியோ 3வது வீடியோ ரிலீஸ் பண்றேன். இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்குக்கு போய் தான் நீங்க பணம் வாங்கணும், பேங்குக்கு போய் தான் லோன் அப்ளை பண்ணணும். இப்ப அது வேண்டாம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க செல்போன்ல, உங்க செல்போன்ல இந்த செல்போனை பார்த்து முடிச்ச உடனே உங்க செல்போன்ல இருந்து நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணிடலாம். இன்னைக்கே நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கான என்ன வழிங்கிறது உங்களுக்கு ஈஸியா நான் சொல்றேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த பணம், இப்ப நம்ம என்ன தொழில் பண்ணாலும் என்ன செய்யணும், கண்டிப்பா பணம் வேணும். இன்னைக்கு பணம் இருந்தாதான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும். அப்ப அந்த பணத்தை எப்படி உருவாக்குறது, அதுக்கு ஒரு லோன் கிடைச்சிச்சுன்னா நம்ம பலவிதமான வியாபாரங்கள் நம்ம செய்யலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு எந்தெந்த பிசினஸ் பண்ணா லாபம் உறுதியா இருக்கு, ரெடி கேஷ் உறுதியா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த நடிகர், தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த இந்த நடிகர் சொல்லக்கூடிய இந்த கருத்தை கேளுங்க நண்பர்களே. நீ கடன் வாங்குறது கத்துக்குட்டி போல் இருக்கு. அதுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்றேன் கேளு. கடன் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, கொடுத்தவங்க மட்டும் அதிகமா இருக்க கூடாது. ஏன்னா ஒருத்தன் கேட்டா போதும், அத்தனை பேர் அரிச்சு தள்ளிடுவாங்க. பாரு, உனக்கு 1000 ரூபாய் வேணும்னா ஒருத்தங்கிட்டே கேளு, 10 பேருக்கிட்ட 100 ரூபாய் வாங்க. அவர் பேசுன நீங்க கேட்டீங்க, கடன், அதாவது கடன் அன்பை முறிக்காது, கடன் உங்களை பெரிய லெவல்ல உயர்த்தும். அது சரியான வழிமுறையில் நம்ம பயன்படுத்தினால். அதாவது இப்ப இந்திய கவர்மெண்டே பணம் வாங்குது, பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்கு பணம் வாங்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்டுக்கு பணம் வாங்குறாங்க. மெட்ரோக்கு பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுல இருந்து கடன் வாங்குறோம். இந்த கடன்ங்கிறது எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அதை எதுல பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்க நம்ம கடன் வாங்கி நம்ம ஒரு தொழிலை செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இல்ல பிசினஸ், சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பண பிரச்சனை நிறைய இருக்கு. இப்ப தொழில் ஏதாவது வேலைக்கு போறவங்களுக்கே பாத்தீங்கன்னா 5ஆம் தேதிக்கு மேல அவங்க கையில பணம் இருக்கிறது இல்லை. சோ இப்ப இந்த பண ஷார்டேஜ் வருது. எதுக்கு, நம்ம வேலை பார்த்துக்கிட்டே பிசினஸ் பண்ணலாம், புது புது பிசினஸ் பண்ணலாம். இதுக்கு கவர்மெண்ட் லட்சக்கணக்கா அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இந்த பணத்தை எப்படி வாங்குறது, அதாவது நம்ம வீட்டுல இருந்து எப்படி வாங்குறது? உடனே உங்களுக்கு தோணும், சிவில் இல்லையே, எனக்கு ட்ரைனிங் இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த போர்ட்டல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2022ல லான்ச் பண்ணிருக்கிறாங்க. இந்த போர்ட்டல் மூலியமா நீங்க எங்கேயும் போக தேவையில்ல. நீங்க அதுல இருந்தே என்ன செஞ்சுக்கலாம், இந்த செல்போன், இந்த வீடியோ கம்ப்ளீட்டா நீங்க பார்த்துட்டு இந்த செல்போன் மூலியமா நீங்க உடனே என்ன செய்யுங்க, லோனுக்கு அப்ளை பண்ணி பணத்தை வாங்கி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு நீங்க பிரம்மாண்டமான ஒரு சாதனையாளரா நீங்க உருவாக வேண்டும் என்பதே எங்களுடைய கனவு. அதற்காக தான் இந்த வீடியோ சிறப்பாக ரெடி பண்ணணும்னு நாங்க ரெடி பண்ணி இருக்கிறோம். இந்த கடன் வாங்குறது சொந்தக்காரங்கிட்ட வாங்கக்கூடாது, நண்பர்கள்ட்ட வாங்கக்கூடாது, தெரிஞ்சவங்கிட்ட வாங்கக்கூடாது. ஆனா இந்த கவர்மெண்ட்ல லோன் வாங்குறது நீங்க இழிவாக நினைக்க கூடாது. காரணம், அந்த பணமும் நம்ம பணம் தான், வேற கவர்மெண்ட் தனியா அடிச்சு வைக்கிறது இல்ல. நம்ம கொடுக்கக்கூடிய டாக்ஸ் பணம் தான் திரும்பி நமக்கு வருது. அதனால அதை வாங்குறதுக்கு ஆர்வம் இருக்கணும், தொழில் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கணும். லோனே வேண்டாம், இல்ல நான் பிசினஸே பண்ணலன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க இதோட ஸ்கிப் பண்ணிருங்க தயவு செய்து. ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ அதனால இந்த லோனை பத்தி கம்ப்ளீட்டா நான் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா கல்வி கடன் இருக்கு, வியாபார கடன் இருக்கு,
அக்ரிகல்ச்சர் கடன் இருக்கு, ஏராளமான கடன் வசதிகள் இருக்கு. அதை நீங்க என்ன செய்யலாம், இந்த போர்ட்டல் மூலியமா பண்ணலாம். ரொம்ப தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்க செல்போன் மூலியமா நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இது போக இன்னும் டீட்டெயிலான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல இருக்கு. இந்த வீடியோவை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். எங்க வாங்கலாம், எப்படி பிசினஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு அருமையான ஐடியா கிடைக்கும். நண்பர்களே, தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. இறுதியாக நான் உங்களுக்கு சில ஐடியாக்களை நான் தருகிறேன். நன்றி. செய்வதற்கு லோன், விவசாய லோன், கல்வி கடன் லோன் 50,000 முதல் 50 லட்சம் வரை கஷ்டப்படாமல், பேங்கிற்கு நடையாய் நடக்காமல், எந்தவித அடமானமும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே பல லட்சம் லோன் வாங்குவது எப்படி? வியாபார கடன் என்பது சிறுகடைகள் அமைத்தல், ரோட்டு ஓர கடைகள் அமைத்தல் மற்றும் அனைத்து விதமான வியாபாரங்களும் நாம் இந்த லோன் மூலமாக பயன் பெறலாம். நண்பர்களே, கல்வி கடன் எளிமையாக பெற்று உள்நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ நம்மளுடைய மேற்படிப்பு அல்லது இன்ஜினியரிங் படிப்பு அல்லது மெடிக்கல் சம்பந்தமான படிப்பை இந்த லோன் மூலம் நம் கனவை நிறைவேற்றலாம். விவசாயம் என்பது நம் நாட்டின் முதுகெலும்பு. அவர்களுக்கு தேவையான லட்சக்கணக்கான பணங்கள் கடனாக இப்பொழுது எளிமையாக கிடைக்கிறது. ஜன் சமார்த் இந்த ஒருங்கிணைந்த போர்ட்டல் மூலியமாக விண்ணப்பிப்பது எப்படி? நண்பர்களே, உங்கள் செல்ஃபோன் மூலியமாக நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம லோன் அப்ளை பண்ணலாம். கூகுள் எடுத்துக்கங்க, சர்ச் பண்ணிவிட்டு அதில் போய் ஜன் சமாத் அப்படி அடிங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு டிஸ்பிளேயில் வரும். சன் சமாத்துன்னு அடித்த உடனே நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வரும். அதாவது அந்த லோனுடைய போர்ட்டல் இருக்குல்ல, அது வந்து நமக்கு வரும். அது ஆங்கிலத்தில் இருக்கும். அதை நம்ம வந்து என்ன செய்யலாம்னா தமிழுக்கு மாற்றிக்கிடலாம். நம்ம தமிழ் மொழிக்கு மாற்றிட்டு நீங்கள் கர்சரை வச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தமிழ்லே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணுன்னு தேவையில்லை. என்னென்ன லோன் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அத்தனை லோன் வந்து அதில் வந்து இருக்கும். இப்போ அது மூலிமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேங்குக்கு நடையாக நடக்கணும், அலையணும், அவங்க டாக்குமெண்ட் அது இதுன்னு நம்மளை போட்டு ரொம்ப சிரமப்படுத்துக்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ நமக்கு அப்போ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கல்வி கடனாக இருக்கட்டும், வாழ்வாதார கடனாக இருக்கட்டும், அல்லது வணிக நடவடிக்கை கடனாக இருக்கட்டும், எந்த கடன்னாலும் நம்ம என்ன செய்யலாம், இந்த வெப்சைட் மூலிமா நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம். இதில் ஒரு சில கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம அதுக்கு வந்து டிக் செய்தால் போதும். இப்போ என்ன தொழில் செய்ய போகிறீங்க, நீங்கள் புதுசுக்கு பணம் வாங்குறீங்களா, முன்பே வாங்க போகிறீங்களா, 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஏற்கனவே இடிபி பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது பயிற்சி எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற விஷயங்கள் அதில் வந்து இருக்கும். உங்கள் வணிகத்தின் தன்மையை தேர்ந்தெடுக்கவும், அதாவது உற்பத்தியாக, வர்த்தகமாக, வணிகமாக அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஆண் பெண் அதை எடுத்துட வேண்டியது தான். ஸோ இப்படி சின்ன சின்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிட வேண்டியது தான். எந்த வடகிழக்கு மாநிலமாக இல்லை எங்கே இருக்கோம், என்னங்க தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மதிப்பீடு திட்ட செலவு உள்ளிடவும்னு போடுவாங்க. நம்ம வந்து எவ்வளவு மொத்த செலவு பண்ண போகிறோம் இந்த வியாபாரத்திற்கு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு 10 லட்சம் நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது 50,000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 5,000 இருக்கலாம், இல்லை பணமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு 1,00,000 ரூபா வந்து என்கிட்ட இருக்குதுன்னு வந்து நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து பணமே இல்லைன்னு கூட சொல்லலாம். 5,000 கூட போடலாம், 1,000 ரூபா கூட போடலாம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இந்த 10 லட்ச ரூபாயில் நான் வந்து அடிப்படை ஆதாரத்துக்கு நான் ஒரு 1,00,000 ரூபா நான் வந்து பேசிக்காக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு போட்டேன்னா அதிலே வந்துடும். அப்போ உங்களுக்கு தேவைப்படுற லோன் வந்து 9 லட்ச ரூபான்னு அதிலே காட்டிடும். அது காட்டினது மட்டும் இல்லாமல் இந்த 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மாதம் வந்து 19,120 ரூபா கட்டணும் 5 வருஷத்துக்குங்கிறத அதே வந்து தெளிவாக நமக்கு அந்த போர்ட்டலில் தெரிஞ்சிடும். நண்பர்களே,
இப்போ இடிபி ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நீங்கள் எந்த தொழில் செய்ய போகிறீங்க, அதுக்கு ஆன நாலேஜ் என்ன, எவ்வளோ முதலீடு பண்ணோம்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும், எவ்வளோ காம்படிட்டர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இலவசமாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக லட்சக்கணக்கான பேர் இந்த ட்ரைனிங் எடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டிலையும் லட்சக்கணக்கான பேர் எடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த இடிபி ட்ரைனிங். இந்த இடிபி ட்ரைனிங் ஒன்றும் இல்லை, இது ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாள் இந்த ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு சான்றிதழ் கொடுப்பாங்க. நண்பர்களே, இந்த கடன் வசதிகள் என்னென்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலான விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 13 சப்சிடி லோன் வழங்கும் விஷயங்கள் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுல போய் நமக்கு எந்த லோன் வேணுங்கிறது இந்த செல்போன் நீங்க கையில வச்சிருக்கீங்கல்ல, அந்த செல்போன்ல இப்பயே நீங்க என்ன செஞ்சுக்கங்க, அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு உங்க அப்ளிகேஷனை வேலிடேஷன் பண்ணி உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் தயாராக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்கீம்ல இது இப்ப நீங்க நினைக்கலாம், சார் இந்த ஸ்கீம் இல்ல சார், எனக்கு வேற ஸ்கீம்ல பணம் வேணும், ஒரு 50 லட்சம் ரூபாய் வேணும், ப்ரொடக்ஷன் செக்டார்ல வேணும், சர்வீஸ் சென்டர் வைக்க போறேன், கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போறேன், பியூட்டிஷியன் சென்டர் வைக்க போறேன், பெரிய தொழிற்சாலை வைக்க போறேன், சோப்பு தயார் பண்ண போறேன், ஆயுர்வேதிக் சோப்பு தயார் பண்ண போறேன், அப்படி எலக்ட்ரானிக் பொருள் தயாரிக்க போறேன், கம்ப்யூட்டர் அசம்பிளிங் பண்ண போறேன், செல்போன் சர்வீஸ் சென்டர் வைக்க போறேன், இப்படி ஏராளமான தொழில்கள் இருக்கு. ஏறக்குறைய ஒரு கவர்மெண்ட் 1050 தொழில்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் எங்க இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறேன். சோ நீங்க அங்கேயும் போய் நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். எனவே தயக்கத்தை விடுங்க நண்பர்களே. கடன் வாங்குறத சந்தோஷமா நம்ம வாங்கணும், அதை வாங்கி நம்ம தொழில் செய்யணும், அதுல நம்ம கொடிகட்டி பறக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும், பல ஆயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும், லிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். சோ அவ்வளவு கோடிகள் வாங்கும் போது நமக்கு தேவை ஒரு 50,000 இருந்து ஒரு 50 லட்சம் மட்டுமே. அந்த பணத்தை வாங்குறதுக்கு இந்த போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை என்றால் இதுக்கு முந்தின வீடியோவை பாருங்க, அதுல இன்னும் ஏராளமான வியாபாரங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கிறது எவ்வளவு பணம் கிடைக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அங்கேயும் போய் நீங்க அப்ளை பண்ணுங்க நண்பர்களே. சோ இதுதான் இப்ப இன்னுமே நீங்க என்ன செய்யக்கூடாது, பேங்குக்கு நடந்து போறது, கஷ்டப்படுறது, அவங்க 4 வட்டம் நம்ம அலைய விடுறது, சிவில் இருக்காது கேட்கறது, இப்படி பல கேள்விகள் கேட்டு நீங்க ஒரு தொழில் தொடங்க நினைச்சா கூட அன்னைக்கே உங்களுக்கு கனவு என்ன ஆயிரும், களைஞ்சு போயிடும். ஆனா இப்ப கவர்மெண்ட் உருவாக்கிறது, நீங்க எங்கேயும் போக கூடாது, இருந்த இடத்துல இருந்தே நீங்க என்ன செய்யணும், எனக்கு கடன் வேணும்னு கேட்கிற உரிமையை உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்கி கொடுத்திருக்கு 2022 முதல். சோ இந்த ஸ்கீம்ல போய் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. அவங்க வேலிடேஷன் பண்ணி உங்களுக்கான பணத்தை நிர்ணயம் செய்வாங்க. அதனால எந்தவித தயக்கம் வேண்டாம் நண்பர்களே. நீங்க வேலை செய்யலாம், சின்ன கம்பெனில வேலை செய்யலாம், பெரிய கம்பெனில வேலை செய்யலாம், இல்ல வேற ஏதாவது தொழில்கள் செய்யலாம். ஆனா நம்மளை விரிவாக்கமாறதுக்கும் இல்ல பெரிய வாழ்க்கையில பெரிய விஷயங்களை செய்யறதுக்கும் நமக்கு கண்டிப்பா பணம் வேணும். அந்த பணத்தை பெறுவதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, உங்களுக்கு இந்த லோன் வாங்குறத மட்டும் இல்லாமல் என்ன பிசினஸ் நம்ம பண்ணலாம், எந்தெந்த ஊர்ல என்ன பிசினஸ் பண்ணலாம், அதுல எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, தோல்வி அடையாமல் எப்படி வெற்றி அடையலாம், ஒரு பிசினஸ்ல எவ்வளவு லாபம் தரும், எந்த பிசினஸ்ல லாபம் தரும்னு சொல்லி நாங்க டீட்டெயிலா சொல்ல போறோம். பெரிய பெரிய தொழில்களை நடத்துபவர்களா இருக்கட்டும், டெய்லி 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறவர்களா இருக்கட்டும், புதுவிதமான தொழில்களை முயற்சி செய்பவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே நம்மளுடைய சேனல்ல பேட்டி எடுக்க போறோம். அவர்களை தொடர்ந்து நீங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க செலவு பண்றீங்களே அந்த செல்போன்ல, அது மூலியமா உங்களுக்கு ஒரு தரமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் நண்பர்களை. மீண்டும் நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.